வாங்க இந்த சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் இங்கே பாருங்களேன். இதை வச்சு ஒரு அக்கா யூடியூப்பில் நான் பார்த்தேன். டொமேட்டோ சாஸ் வச்சு இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்கி காட்டினாங்க. நான் வந்து யோசித்து மறுபடியும் இந்த ரெண்டையும் போட்டு நான் இந்த மாதிரி ஒன்றா கலக்கி விளக்கி பார்த்தேன். அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சிச்சு. பித்தளை பாத்திரம் அவ்வளோ நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி தான் நான் காட்டுறேன். வேறு ரெண்டையும் ஒன்றா ஊற்றி ஏறுங்கதான் ஏற்கனவே விளக்கி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். என்ன இருக்குதுன்னு தெரியல. இது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு கொடுக்கறது. இங்கே பாருங்க, ஃப்ரைட் ரைஸுக்கு கடையில் சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸுக்கு கொடுக்கறது. அது இந்த அக்கா செஞ்சு காட்டினால உங்களுக்கும் சரி காட்டலான்ட்டு இங்கே போட்டு நல்லா தடவி ரெண்டையும் ஒன்றா நான் வந்து சில்லி சாஸும் சேர்த்து ஒன்றா ஊற்றி இங்கே வருது. இதா பாருங்க, எப்படி நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அப்படி வெள்ளை வெள்ளையன்னு ஆயிடுதுங்க. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு விளையாகும்னு நான் எதிர்பார்க்க. புளி போட்டு ஊற வச்சு விளக்கணும். இது வந்து அதை விட ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. வேறு கையில் இங்கே ஒன்றுமே ஊற்றலை, வெறும் இந்த சாஸ் மட்டும்தான். அதுக்கே இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு விளையாகுதுங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு விளக்கணும்னா இன்னும் பாத்திரம் அப்படியே பளபளன்னு சூப்பராக ஆயிடுது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வர்றது குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரம் ஊறணுமோ? இல்லைங்க, 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ட்ராப் இல்லை அங்கே விம்ஜெல் ஊற்றி ஒரு ட்ராப் தான் ஊற்றிருக்கேன். இங்கே வரும் தேய்க்கு இங்கே வரும் எப்படி விளையாடுதுன்னு. இங்கே நல்லா சவரி வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சோம்னா பளபளன்னு ஆயிடுதுங்க. பாருங்க எப்படி ஆகும். கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கே இப்படி 10 நிமிஷம் ஊற வச்சு விளக்குனோம்னா எந்த அளவுக்கு விளையாடுறீங்களா அப்படி பளபளன்னு ஆயிடுது. பித்தளை பாத்திரமே இந்த அளவுக்கு பாருங்களேன். இந்த பித்தளை பாத்திரமே இந்த அளவுக்கு விளையாகுதுன்னா இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி இதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் சரி நானே இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டையும் ஒன்றா ஊற்றி இந்தளவுக்கு விளையாகுது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், ஏற்கனவே பாருங்க விளக்கி வச்சுருக்கேன். இந்தா இங்கே இருங்க, இதெல்லாம் அரை மணி நேரம் ஊற வச்சு விளக்குனது. அப்படியே இப்போ அப்படியே ஊற வச்சுட்டேன் ஒரு 10 நிமிஷம். இங்கே வருங்க அன்னப்பூர்ணி, இங்கே வருங்க எல்லாம் விளக்கி எவ்வளோ அழகாக இருக்குங்க. வேறு சூப்பராக அப்படியே வெள்ளை வெளியேன்னு ஆகுதுங்க. அந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸில் ஒரு ட்ராப்பு விம்ஜெல் ஊற்றி விளக்குனா அவ்வளோ விளையாகுது. இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க இதையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும், அவ்வளோ நல்லா பித்தளை பாத்திரம் வெள்ளையாகுது. இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்ங்க. என்னம்மா நைட்டு இன்னைக்கு டிஃபனு? தோசை பாவா, தோசை.